ஜெய் சாயிராம், ஜெய் ஜெய் சாயிராம். உன்னுடைய கவலைகளெல்லாம் மறந்துவிட்டு உன் வாழ்க்கையில் அதிசயம் நடக்கப் போகிறது. அதுவும் சாயப்பா அதை நிகழ்த்தப் போகிறார் என்ற நம்பிக்கையோடு இதை முழுவதுமாக கேள். உன்னிடம் ஒரு உண்மையை சொல்ல வெகு நேரமாக உன் அப்பா காத்து கொண்டே இருக்கிறேன். நம்பிக்கையோடு கேள் கண்மணி, நல்லது நடந்தே தீரும். உன்னுடைய கஷ்டங்கள், கவலைகள், வேதனை, சோதனை எல்லாவற்றையும் இன்றே புதைத்துவிடு. ஒவ்வொரு விடியும் நாளையும் புதிய நாளாகவே துவங்கு. குழந்தையே, உன்னுடைய வாழ்நாளில் பயம், அச்சம் என்பது தவிர்த்து விட வேண்டும். உன் மனதில் இருக்கும் அச்சமும் பயமும் தான் உன்னுடைய முன்னேற்றத்தை தடை செய்து கொண்டிருக்கிறது என்பதை மறந்து விடாதே. எப்பொழுதும் பயப்படாதே. எது வந்தாலும் கலங்காதே. அனைத்தையும் எதிர்த்து நின்று போராட கற்றுக்கொள். நீ செல்லும் பாதை இருளாக இருக்கிறதே என்று, எனக்கு பயமாக இருக்கிறது என்று சொல்லி சொல்லி புலம்பாதே. கலங்கவும் செய்யாதே. நம்பிக்கையோடு நடந்து கொண்டே இரு. ஏதாவது ஒரு வெளிச்சம் நிச்சயமாக உன் கண்களுக்கு தெரிய வைப்பேன். உன் சாயிநாதர். நான் எப்பொழுதும் உன்னுடன் தானே இருந்து கொண்டிருக்கிறேன். எதற்காக இந்த மனபயம் உன்னில்? இருளாக இருக்கும் உன் வழியில் விளக்கேற்ற முயன்று பார், அல்லது வெளிச்சமாக இருக்கும் இடத்திற்கு நகரப்பார். அதை விடுத்துவிட்டு புலம்பிக் கொண்டு எனக்கு பயமாக இருக்கிறது, நான் என்ன செய்வதென்றே தெரியவில்லை என்று அங்கேயே நின்று கொண்டிருந்தால் இருளாகத்தானே இருக்கும் குழந்தையே. உன்னுடைய பயத்தையெல்லாம் விட்டுவிட்டு கண்களை மிகவும் மெல்லியதாக திறந்து பார். சுற்றும் முற்றும் கண்களை சுழல விடு. அங்கே ஒரு துளி வெளிச்சமாவது தெரிகிறதா என்பதை தீர்க்கமாக கவனி. அங்கே உடனே சென்றுவிடு. உனக்காக அந்த வெளிச்சத்தை கொடுத்தவன் சாயிநாதரை என்பதை முழுமையாக நம்பு. என்னுடைய உயிரே நீயாக இருக்கும் பொழுது, என் செல்ல பிள்ளையாக நீயாக இருக்கும் பொழுது, உனக்கு தேவையானதை நான் எப்படி தராமல் போய்விடுவேன் என் பிள்ளையே? உன் வலிகள், வேதனைகள், உன் மன குமுறல்கள், வேதனைப்பட்டது அனைத்தையும் நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். நிச்சயமான ஒரு நல்ல வாழ்க்கையை நீ பெறுவாய் என்பதில் எந்த ஒரு சந்தேகமுமே இல்லை. உன்னுடைய வாழ்க்கையில் வசந்தமான நிகழ்வுகள் நிச்சயமாக நிகழப்போகிறது. இது சத்தியமாக உன் வாழ்க்கையில் நிகழத்தான் போகிறது. எல்லாம் மாறும் என் குழந்தையே. விரைவில் எல்லாமே உனக்கு சாதகமாகவே மாறும். உனக்கான அழகான வாழ்க்கை உன்னை தேடி வந்து கொண்டே இருக்கிறது. உனக்கான வாய்ப்பு உன்னை நெருங்கிக் கொண்டே இருக்கிறது. வாய்ப்பை மிக சரியாக பயன்படுத்திக்கொள். உனக்கான ஒரு நல்ல பொக்கிஷமான வாய்ப்பு வந்து கொண்டே இருக்கிறது. ஒரு செயலை முடிக்க 1000 முயற்சிகள் எடுத்தால் அதில் குறைந்தது 100 தடவையாவது தடைகள் இருக்கும். தடைகளை உடைத்து முன்னேறி செல்பவனே வாழ்வில் வெற்றியை பறித்து விடலாம் மிக சுலபமாக. தடைகள் 1000 வந்தாலும் அடியெடுத்து வைத்து முன்னேறி கொண்டே இரு. உன் வாழ்க்கை உனக்கு வசப்படும். தடைகள் பல வரலாம் குழந்தையே. தட்டி பறிக்க கூட்டமும் பல வரலாம். எதை கண்டும் அஞ்சாதே. எப்பொழுதும் துணிந்து நில். உனக்கு துணையாக உன் அப்பா இருக்கிறேன் என்பதை மனதார நம்பு. எப்பொழுதுமே முன்வைத்த காலை பின் வைக்காதே. பின் வைக்கும் எண்ணத்தை கூட விட்டுவிடு. என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வைக்கிறாய்தானே? அப்படியென்றால் துணிந்து நில். எதிர்த்து போராடு. வாழ்க்கையை வெல்லலாம் வா குழந்தையே. எப்பொழுதும் மனதை நிம்மதியாக வைத்துக்கொள். மனது நிம்மதியாக இருந்தாலே சந்தோஷம், அடுத்து என்ன எடுக்க வேண்டும் என்ற உறுதுணையான முடிவு, உறுதியான முடிவு, மகிழ்ச்சி, ஆனந்தம் எல்லாமே ஒவ்வொன்றாக உன் மனதிற்கு வரும். மனது நிம்மதியாக இருந்தாலே பிரச்சனைகளுக்கான தீர்வை மிக சுலபமாக எடுத்துவிடலாம். நிம்மதியாக இருந்தால் ஒரு நிமிடம் கூட வீணாகாது. அதுவே உன் மனதில் நிம்மதி இல்லாவிட்டால் நிமிடம் என்ன, வாழ்நாளே வீணாகிவிடும் குழந்தையே. எனவே எது நடந்தாலும், என்ன நடந்தாலும், எப்படித்தான் நடந்தாலும் உன் மனது எப்பொழுதும் நிம்மதியாக வைத்துக்கொள்.
ஏனென்றால் நடப்பது நடந்தேதான் தீரும். நீ வேதனைப்படுவதாலோ, சோதனைப்படுவதாலோ, சோகப்படுவதாலோ, கண்ணீர் சிந்துவதாலோ எதுவுமே மாறப்போவதில்லை. ஏற்கனவே எல்லாமே தீர்மானிக்கப்பட்டவைதான். நீ நினைத்தாலோ, யார் நினைத்தாலும் எதையுமே மாற்ற இயலாது, மாற்றவும் முடியாது. எனவே எப்பொழுதும் எது நடந்தாலும் பயப்படாதே, கலங்காதே. எது நடந்தாலும் எது வந்தாலும் நன்மைக்கே என்று நினைத்துக்கொள். நடப்பது அனைத்தும் நன்மையாகவே இருக்கும், நிரந்தர நன்மையாகவே இருக்கும். என் பிரியமே, அனுதினமும் ஏதோ ஒரு நிகழ்வு உன் மனதிற்கு ஏதோ ஒரு நிகழ்வு நன்மையாகத்தான், நன்மை கொடுப்பதற்காகத்தான் நிகழ்கிறது என்பதை நீ நினைத்தாய் என்றால், நான் உன் சாய் தேவா உனக்கானதை எடுத்து கொடுத்து கொண்டே இருக்கிறேன் என்றுதான் அர்த்தம். உனக்கான நல்ல வாழ்க்கையை நான் உனக்கு நிச்சயமாக வழங்குவேன் என்பதில் சந்தேகமே இல்லை என் பிரியமே. உனக்கு என்று ஆசிர்வதிக்கப்பட்டதை தராமல் நான் எங்கு சென்று விடுவேன் குழந்தையே? மனதை எப்பொழுதும் அமைதியாக வைத்துக்கொள். எந்த ஒரு சூறாவளியையும் உன் மனதிற்குள் அனுமதிக்காதே. இனியும் உன் வேண்டுதலை அலட்சியப்படுத்த நான் விரும்பவில்லை. உனக்கானது அனைத்தையும் உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கும் வேலையை நான் செய்ய போகிறேன் குழந்தையே. நம்பிக்கையோடு இரு, உன் வாழ்க்கையே மாறத்தான் போகிறது. வாய்ப்பை விட்டு விடாதே. திசை மாறிய உன் வாழ்க்கையை மாற்றுவேன் உன் சாயிநாதர் என்பதை தீர்க்கமாக நம்பு. கலங்காதே, நான் தான் உன்னோடு இருந்து கொண்டே இருக்கிறேனே. மிகப்பெரிய இன்ப அதிர்ச்சி உன் வீடு தேடி வரும் இந்த சுபமான வேளையில் முடிந்ததையும் நிகழ்ந்ததையும் எண்ணி வருந்தாதே. உன் கஷ்டம் முடியப் போகிறது. உன் வீட்டில் உன் சாயப்பா வந்து கம்பீரமாக அமர்வேன் என்பதை தீர்க்கமாக நம்பு. இந்த வினாடி முதலே என்னுடைய மாய லீலைகள் உன் வாழ்வில் ஆரம்பமாக போகிறது என்பதை முழு மனதாக நம்பு. உன் கஷ்டத்திற்கு இறுதி கட்டம்தான் இது. நீ எதிர்பார்த்த இடத்திலிருந்து ஒரு நல்ல தகவல் உன்னை தேடி இதோ வந்து கொண்டே இருக்கிறது. சகலமும் பெறப்போகிறாய் உன் வாழ்வில். அனைத்தும் உன் கையில். நீ சற்றும் எதிர்பாராத அதிசயமும் அதிர்ஷ்டமும் வந்து சேரும் நேரம் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. என் அன்பு பிரியமே, உன் வேதனை காலமும் உன் சோதனை காலமும் முடிந்துவிட்டது. இனி எஞ்சிய வாழ்க்கை உன் சாதனை காலமாகவே இருக்கப் போகிறது என்பதை தீர்க்கமாக முடிவு செய்து கொள். எதிர்பாராத அதிர்ஷ்டமும் விபரீத ராஜயோகமும் உன் வாழ்க்கையில் உண்டாகத்தான் போகிறது. மிக முக்கியமான காலகட்டத்தில் நீ பயணித்துக் கொண்டிருக்கிறாய். இனி உன் வாழ்க்கையில் நீ செல்லும் இடமெல்லாம் உனக்கான ராஜயோகம் காத்து கொண்டிருக்கும். நீ செல்லும் இடமெல்லாம் உனக்கான மதிப்பும் மரியாதையும் உனக்கு காத்து கொண்டிருக்கும். உன்னை உதாசீனப்படுத்தினவர்களெல்லாம் உன்னை அண்ணாந்து பார்க்கும் அளவிற்கு நிச்சயமாக உன்னை நான் என் வாழ்க்கையில் உயர்த்துவேன், உயர்த்தி காட்டுவேன். இது உன் யார் நினைத்தாலும் தடுக்கவே முடியாது. நான் எல்லா இடத்திலும் ஜீவித்து கொண்டுதான் இருக்கிறேன். மனதை முதலில் ஒருநிலைப்படுத்து. உன்னையே முதலில் மாற்றிக்கொண்ட பழகிக்கொள். அப்பொழுதுதான் மாற்றத்தை மற்றவர்களிடம் நீ எதிர்பார்க்கலாம். எப்பொழுது என்னுடைய மண்ணில் உன்னுடைய காலடி பட்டதோ அப்பொழுதிலிருந்தே உன்னுடைய கர்ம வினைகளெல்லாம் முடிந்துவிட்டது, தீர்ந்து விட்டது என்பதை முடிவு செய்து கொள். உன் கர்ம வினைகளோடு போராட வலிமைகளில் நீ எதிர்த்து நிற்க உனக்கான அத்தனை மனோதைரியத்தையும் கொடுத்து உன்னை வாழ வைப்பேன் உன் சாயிநாதர் என்பதை எந்த நொடியும் மறந்துவிடாதே என் பிள்ளையே. நீ தெரிந்தோ தெரியாமலோ செய்த பாவம் அனைத்தையும் நான் போக்கிவிடுவேன். கொஞ்சம் கொஞ்சமாக உன் வாழ்க்கையில் மாற்றங்களை நான் கொண்டு வருவேன். உனக்கான மாற்றத்தை நான் சர்வ நிச்சயமாக உன் வாழ்வில் கொண்டு வந்தே தீருவேன். இது உன் சாயப்பா உனக்காகவே செய்து கொடுக்கும் சத்திய வாக்கேதான். என் வாக்கு என்றுமே பொய்யாகாது. என்னை நம்பியவர்களை நான் விட்டு கொடுத்ததும் இல்லை, அவர்களை விட்டு சென்றதும் இல்லை, என்னை விட்டு விலகி போகும்படி அறிவுறுத்தியதும் இல்லை. உன்னுடைய கஷ்டங்கள் அனைத்தும் விளங்கிவிடும். நீ நினைத்த வாழ்க்கை, நீ ஆசைப்பட்ட வாழ்க்கையை சந்தோஷமாக மிக மிக ஆனந்தமாக வாழப்போகிறாய் என் பிள்ளையே. உன்னை ஏளனமாக பார்த்தவர்கள் கண் பார்க்க
அனைவருமே வியர்க்கும் வண்ணம் நீ மிக உயர்ந்த நிலைமைக்கு வரப்போகிறாய். உன்னை கோபுரத்தின் உச்சியில் நான் உட்கார வைக்கப் போகிறேன். காத்திரு, பொறுமையாக காத்திரு. உனக்கான நல்ல வாழ்வு உன்னை நோக்கி வந்து கொண்டே இருக்கிறது. அதுவரை பொறுமையாக காத்திரு. உன் காத்திருப்புக்கான பலன் நிச்சயமாக உனக்கு கிடைக்கும். இதுநாள் வரை பொறுமையோடு காத்திருந்த என் பிள்ளைக்கான பதிலை நான் கொண்டு வந்து சேர்ப்பேன். உன் வாழ்க்கையை வீணடிக்க நான் விட்டுவிட மாட்டேன். நான் தேடி கண்டுபிடித்த பொக்கிஷம் நீ. உன் வாழ்க்கையில் நல்லதை நிகழ்த்தாமல், நல்லதை நடத்தாமல் வேறு என்ன வேலை இருக்கிறது உன் அப்பாவிற்கு? உன்னுடைய நல்ல வாழ்க்கை ஆரம்பித்தவுடன் நீ கண்களை திறந்து பார்க்கும் பொழுது உனக்கு முன்பாக உன் அப்பா அமர்ந்திருப்பதை உன்னால் உணர்ந்து கொள்ள முடியும். உணர்ந்து கொள்ளும் தருணத்தையும் நான் என் பிள்ளைக்காக ஏற்படுத்துவேன். உன் வாழ்க்கையில் கஷ்டம் வருகிறதே என்று சோர்ந்து உட்கார்ந்திருந்தால் உன் வாழ்க்கையை யாருமே வாழ முடியாது. நீ கஷ்டப்படுகிறாயே என்று உன்மேல் பரிதாபப்பட்டு யாரும் உன் வாழ்க்கையை ஏற்றுக்கொள்ளவும் மாட்டார்கள். வாழ்வில் சரி எது, தவறு எது என தெரிந்து வாழ கற்றுக்கொள். இப்படியே நீ இருந்தால் உன் வாழ்க்கையில் நீ வெற்றியடைவதற்கான சாத்தியக்கூறியல் மிக குறைவாகிவிடும். எனவே வாழ்க்கையில் நம்பிக்கையோடு இருக்க கற்றுக்கொள். உன் பிரச்சனை எதுவானாலும் அதற்கான தீர்வு நிச்சயமாக ஏதோ ஒரு ரூபத்தில் நான் கொண்டு வந்து சேர்ப்பேன். அந்த தீர்வே என்னிடம் இருக்கும் பொழுது நீ மற்ற இடத்தில் போய் உன் பிரச்சனைக்கான தீர்வை தேடினால் நான் என்னதான் செய்ய முடியும் குழந்தையே? வாழ்க்கையில் நீ பயணிக்கும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பக்கங்கள்தான். அவற்றுள் சிரிப்பு, கண்ணீர், சந்தோஷம், கோபம், கஷ்டம், வெற்றி, தோல்வி, ஆசை, நல்லது, கெட்டது என எல்லாம் நிறைந்துதான் இருக்கும். அந்த பக்கங்களில் நீ மட்டும் இடம்பெற மாட்டாய். உன்னுடைய எல்லா உறவுகளும், எல்லா கதாபாத்திரங்களும் அதில் இடம்பெறும். அவர்களால் உனக்கு கிடைத்த அன்பு, கிடைக்காத அன்பு, நிலையில்லாத அன்பு, உண்மையான அன்பு என பல பல பரிமாணங்கள் இடம்பெற்றிருக்கும். அவை உணர்த்தும் புரிதல் ஒரு அன்பு விலகும் போது ஏற்படும் வலி, ஒரு அன்பு கிடைக்கும் போது ஏற்படும் சந்தோஷம் என பலவிதமான வர்ணங்கள் கொண்டதுதான் அந்த பாசம். முதலில் கூறியபடி உன் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் அதற்கு என் சம்மதம் வேண்டும். அதனால் தனித்து வாழப் போகிறேனே, தளித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறேனே என்று புலம்பாதே. கைகளை சேர்த்து வைத்தடித்தால்தான் கைத்தட்டலின் ஓசையே வெளியில் கேட்கும். அதனால் தனித்து செயல்படு. ஆனால் தனித்து வாழ்வதற்கு மட்டும் எப்பொழுதும் யோசிக்காதே. என் பரிபூரண அருளும் ஆசிர்வாதமும் உனக்கு எப்பொழுதுமே உண்டு. ஜெயமாக, நன்றாக, நல்ல எதிர்காலத்தை பெற்று சந்தோஷமாக வாழ்வாய் என் பிள்ளையே. அதுவரை பொறுமையாக இரு, நம்பிக்கையோடு இரு. நம்பிக்கைதான் வாழ்க்கை. வாழ்க்கை என்றாலே இன்பமும் துன்பமும் மாறி மாறி வந்து கொண்டுதான் இருக்கும். எதையுமே சரிசமமாக எடுத்துக்கொண்டால்தான் அப்பொழுது வாழ்க்கை சுமூகமாக இருக்கும். கஷ்டம் வந்துவிட்டதே என்று அப்படியே உட்கார்ந்து விடவும் வேண்டாம். சந்தோஷம் வந்திருக்கிறதே என்று ஆர்ப்பரிக்கவும் வேண்டாம். சமநிலையான மனதோடு எப்பொழுதுமே இரு. உன் வாழ்க்கையில் நீ வெற்றி மேல் வெற்றியை நிச்சயமாக பெறுவாய். உனக்கு உறுதுணையாக நான் எப்பொழுதும் உன்னுடன் இருக்கும் பொழுது உன் மனதில்தான் ஏன் இத்தனை குழப்பம்? மகான் போல வாழ வேண்டும் என்ற அவசியமே இல்லை என் பிள்ளையே. உன்னுடைய மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு நீ வாழ்ந்தாலே போதும். வாழ்க்கையில் வெற்றியை மிக சுலபமாக எட்டி பிடிக்கலாம். குற்றம் சொல்ல 1000 காரணங்கள் இருக்கலாம். ஆனால் மன்னிக்கவும் மறக்கவும் ஒரே ஒரு காரணம்தான் இருக்கும். அதுதான் அன்பு. எனவே மற்றவர்களிடத்தில் எப்பொழுதும் அன்பாக இரு. உலகத்தில் உள்ள அனைத்து ஜீவராசிகளின் மேல் அன்பை செலுத்திக் கொண்டே இரு. காரணமே இல்லாமல் மற்றவர்களின் மேல் கோபம் கொள்ளாதே. காரணம் இருந்தாலும் மற்றவர்களின் மேல் கோபம் கொள்ளாதே. மற்றவர்களின் மனம் புண்படும்படி நடந்தும் கொள்ளாதே. நீ நீயாக வாழ கற்றுக்கொள். சிலர் உன்னை விரும்புவார், சிலர் உன்னை வெறுக்கவும் செய்வார்கள்.
கவலைப்படாதே. இது உன்னுடைய வாழ்க்கை. உன் வாழ்க்கையை நீதான் வாழ வேண்டும். விரும்புகிறார்களே என்று வாழ்க்கையை சந்தோஷமாக வாழவும் முடியாது. வெறுக்கிறார்களே என்று வாழ்க்கையை உதறி தள்ளவும் முடியாது. உன் வாழ்க்கையை நீ வாழ்ந்துதான் ஆக வேண்டும். குழந்தையே, என்னுடைய கவனம் முழுவதும் உன் மீதுதான் இருக்கிறது. கலங்காமல் காத்திரு. இந்த ஒரு சூட்சமத்தை தினமுமே 9 முறை சொல்லிவிடு. உன் வாழ்க்கையில் அற்புதம் நிகழ்வதை நீ கண்கூடாக உணர்வாய். நீ என்னிடம் அன்பு, பாசத்தை எதிர்பார்க்கிறாய். நான் உன்னிடம் எதிர்பார்ப்பது ஒன்றே ஒன்றைத்தான் என் பிள்ளையே. இந்த மந்திரத்தை உன்னால் முடிந்த அளவு தினமுமே 9 முறை இதை சொல்லிக்கொண்டே வா. உன் வாழ்க்கையில் உள்ள துன்பங்கள், துயரங்கள், வேதனைகள் எல்லாம் தீருவதை நீ உணர்ந்து கொள்வாய். நீ உணர்ந்து கொள்ளும் தருணத்தையும் நான் உனக்கு உருவாக்குவேன். என் வாழ்க்கையில் மட்டும் சோதனைகள் நிரம்பி இருக்கிறதே பாபா. என் வாழ்க்கையில் துன்பங்கள் தீர்ந்த பாடே இல்லை. நான் என்னதான் பிரார்த்தனை செய்தாலும் அதற்கான பரிகாரங்களை செய்தாலும் என் வாழ்க்கையில் மட்டும் துன்பங்களும் துயரங்களும் தீர்ந்த பாடே இல்லை என்று நீ வருத்தப்படுகிறாய் குழந்தையே. நீ பூர்வ ஜென்மத்தில் செய்த பாவ புண்ணியத்தின் கணக்குப்படிதான் இப்பொழுது நீ சோதனைகளையும் இன்பங்களையும் சந்தித்து வருகிறாய். இந்த உலகத்தில் உள்ள அனைவருமே அப்படித்தான். நீ மட்டும் விதிவிலக்கல்ல. பாவ புண்ணியத்தின் கணக்குப்படிதான் எல்லாம் திட்டமாக நடந்து கொண்டிருக்கிறது. இதுவெல்லாம் நீ ஏற்படுத்தியது அல்ல. இதுவெல்லாம் ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டவைதான். தீர்மானிக்கப்பட்டபடிதான் எல்லாம் உன் வாழ்வில் நடந்து கொண்டிருக்கிறது. உன் சாயப்பா உனக்காக எப்பொழுதும் உறுதுணையாகவே இருப்பேன். இவையெல்லாம் உனக்கு நடப்பது உன்னை நீயே யார் என்று புரிந்து கொள்வதற்காகவும், எப்படி இந்த வாழ்க்கையை எதிர்த்து போராடி வெற்றியடைய வேண்டும் என்பதை உனக்கு அறிவுறுத்துவதற்காகவும் தான் நடக்கிறது என்பதை புரிந்து கொண்டு செயல்படு. அதை விட்டுவிட்டு எனக்கு மட்டுமே துன்பம் வந்திருக்கிறது, எனக்கு மட்டுமே சோதனை வந்திருக்கிறது, என்னை சுற்றி இருப்பவர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாகத்தான் இருக்கிறார்கள் என்று உன்னை மற்றவர்கள் வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பார்க்காதே. எப்பொழுதும் மற்றவர்களை ஏக்கத்தோடு பார்க்காதே. உனக்கு கிடைத்திருக்கும் இந்த பொக்கிஷமான வாழ்க்கையை எவ்வளவு நிம்மதியாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழலாம் என்று சிந்தனை செய். உன் எண்ணப்படி, உன்னுடைய சொற்கள் படி உன் வாழ்க்கையும் அப்படியே ஆகிவிடும். எண்ணம்தான் வாழ்க்கையாக மாறும். எனவே நல்ல எண்ணங்களை உன் மனதில் வளர்த்துக்கொள். நல்ல சொற்களை உன் வாயால் சொல்லிக்கொண்டே இரு. நீ நினைத்தது போல் உன் வாழ்க்கை மிக அழகாகவே மாறிவிடும். மனிதனாக பிறந்த எவருமே வாழ்க்கையில் ஆரம்பம் முதல் முடிவு வரை பலவிதமான பிரச்சனைகளையும் துன்பங்களையும் எதிர்கொண்டுதான் இருக்கிறார்கள். இப்படி பலவிதமான பிரச்சனைகளையும் துன்பங்களையும் எதிர்கொண்டு வாழும் உனக்கு ஒரு உபாயத்தை சொல்லவே உன் சாயப்பா இருக்கிறேன். நான் தினந்தோறும் வந்து தவறாமல் உனக்கு நல்ல நல்ல அறிவுரைகளையும் வாக்குகளையும் கொடுத்து கொண்டுதான் இருக்கிறேன். நீயும் தினந்தோறும் உன் சாயப்பா கொடுக்கும் அறிவுரையும் வாக்குகளையும் கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறாய். அதன்படி நடந்து கொண்டும் தான் இருக்கிறாய். ஆனால் சில சமயம் உன் மனதில் ஏற்படும் வேதனைகளாலும் உன்னை சுற்றி நடக்கும் பிரச்சனைகளாலும் தாங்க முடியாத துயரங்களிலாலும் சில நிமிடம் சில நேரம் என் அறிவுரைகளை உன் காதில் விழுகிறது. ஆனால் உன் மனது அதை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறது. அந்த சமயம் அப்படி நிர்கதியாய் நிற்பது போல நிற்கும் சமயத்தை நீ உணர்ந்தால், உன் மனது புலம்புவதைப் போல நீ உணர்ந்தால், உன் மனது வேதனையாக இருப்பது போல நீ உணர்ந்தால், அந்த நிமிடம் கண்களை மூடிக்கொண்டு அமைதியாக என் முன் வந்து உட்கார்ந்து கொண்டு என் கண்களை நன்றாக உற்றுப்பார். என் கைகளை இறுக பிடித்துக்கொள். நான் உன் அருகில் இருப்பதை அந்த நிமிடமே உன்னால் உணர்ந்து கொள்ள முடியும். அந்த நிமிடத்தில் உன்னால் எதையும் சாதிக்க முடியும் என்ற உணர்வு உனக்குள் தோன்றும். அந்த நிமிடத்தில் இந்த மந்திரத்தை 9 முறை உச்சரி. அந்த மந்திரம் ஓம் ஸ்ரீ சாய் பக்த ரக்ஷாய நமக.
ஓம் ஸ்ரீ சாய் பக்த ரக்ஷாய நமக. ஓம் ஸ்ரீ சாய் பக்த ரக்ஷாய நமக. இந்த மந்திரத்தை 9 முறை தினமும் சொல்லிக்கொண்டே வா. உன் மனதிலும் உன்னுடைய உடம்பிலும் ஒரு புத்துணர்வு கிடைப்பதை நீயே உணர்ந்து கொள்வாய். உன் அருகில் உன் சாயப்பா வந்திருப்பதையும் உன்னால் புரிந்து கொள்ள முடியும். இந்த மந்திரத்தை சொல்ல சொல்ல, உச்சரிக்க உன்னுடைய மனதில் ஒரு புது தெம்பு பிறக்கும். எப்பொழுதும் ஒரு தெய்வீக பாதுகாப்பு இருப்பதைப் போல உணர்ந்து கொள்ளலாம். உன் பிரச்சனைகள் அனைத்தையும் சாயப்பா வந்து நீக்குவார் என்ற நம்பிக்கை உன் மனதில் பிறக்கும். அனைத்தையும் சாதித்து விடலாம். இந்த உலகில் வெற்றியடைவதற்காகவே நாம் பிறந்திருக்கோம். அந்த வெற்றியை மிக எளிதில் பற்றிவிடலாம் என்ற புதுவிதமான நம்பிக்கை உனக்குள் எழும். அந்த நம்பிக்கை உன் வாழ்க்கையில் நீ வெற்றியடைவதற்கான சுலபமான சூட்சமமான வழியாகவும் இருக்கும். உன் அப்பா சொல்கிறேன் கேள். என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வைத்து தினம்தோறும் முடிகிற நேரம் 9 முறை இந்த மந்திரத்தை ஏற்றிக்கொண்டே இரு. இதை நீ சொல்லி வர வர உன் மனதிலும் உன் வாழ்க்கையிலும் புத்துணர்வை நீ கண்கூடாக காண்பாய். நம்பிக்கையோடு கேள், நம்பிக்கையோடே கேள். நீ நினைத்ததை விட பல மடங்கு உனக்கு சந்தோஷத்தை அள்ளி அள்ளி தரவிருக்கிறது. சற்று நேரத்தில் நீ முகம் மலரும் அந்த நல்ல நிகழ்வை காண நானும் காத்து கொண்டிருக்கிறேன். நீயும் ஆனந்தத்தை எதிர்கொள்ள காத்து கொண்டிரு. இன்னும் சற்று நேரமே உன் முகத்தில் அந்த மலர்ச்சியை காண நான் ஆவலோடு இருக்கிறேன் என் தங்கமே. உனக்கான அனைத்தும் விரைவில் உனக்கு கிடைக்கவிருக்கிறது. என்னுடைய முழுமையான அருளால் நான் உன்னை ஆசீர்வதித்து விட்டேன். நீ வாழ்க்கையில் நிச்சயமாக ஜெயிப்பாய். உனக்கான சந்தோஷம் உன்னை தேடி வெகு விரைவாக வந்து கொண்டே இருக்கிறது. நல்ல நிகழ்வுகள் உன் வாழ்வில் நடக்கவிருக்கிறது. இன்னும் சற்றே நேரம்தான். நீ சந்தோஷத்தின் எல்லைக்கே போகப் போகிறாய். நீ என்னை நினைக்கும் பொழுதே, என்னை ஒரு முகம் பார்க்கும் பொழுதே உனக்குள் ஒரு சிலிர்த்த உணர்வு ஏற்படுகிறதா? அதுதான் உன் சாயப்பா மீது நீ கொண்ட உண்மையான அன்பின் வெளிப்பாடு. குழந்தையே, ஏன் உனக்கு இவ்வளவு ஆவேசம்? உனக்கு வரும் பிரச்சனைகளையும் சோதனைகளையும் நான் அப்படியே வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறேன் என்று நினைக்கிறாயா? அப்படி நினைத்தால் நீதான் உன் அப்பாவை முழுமையாக புரிந்து கொள்ளவில்லை என்று நீ முதலில் புரிந்து கொள். அப்படி மட்டும் நினைத்து விடாதே. உன்னுடைய அனைத்து கவலைகளையும் என் பாதத்தில் சரணடைந்து விடு, சமர்ப்பித்துவிட்டு அந்த நல்ல நிகழ்வை கேட்டுவிட்டு முகம் மலர்ந்துவிட்டு சந்தோஷப்பட்டுவிட்டு நிம்மதியாக நித்திரை கொள்.